Welcome for the weekly review and preview, guys. See, இந்த வீக் கோல்டு ட்ரேட் இருந்தது. யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போன வாரம் என்ன நம்ம பார்த்தோம் ப்ரிவ்யூ, அதை ஒன்ஸ் பார்த்துட்டு ட்ரேட் இருந்தா இல்லையான்னு பார்த்துட்டு தென் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது கம்மிங் வீக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோடைய ஷெடவுன் பற்றி. இந்த ஷெடவுன்ன்றது ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எதனா மார்க்கெட்டில் நடக்குதுன்னா உங்களுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு, போயிட்டு சர்ச் பண்ணுங்க. வெயிட் பண்ணாதீங்க டேட்டா யாராவது சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்க. நீங்களாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவுமே மெமரி அதிகம். என்னென்ன நியூஸ் சேனல்ஸ், ஐ மீன் எக்ஸ் தான், இன்னைக்கு சோஷியல் மீடியா தான் நியூஸ் சேனல், நாட் ஏ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸ் சேனலே கிடையாது இன்னைக்கு. ஓகே, ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்க. அப்டேட்ஸ் வர அளவுக்கு நீங்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இல்லையா, அட்லீஸ்ட் எக்ஸில் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது எக்ஸ்லேயும், அட்லீஸ்ட் ஃபாலோவாவது பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்லேயே வைங்க. இந்த ஃபினான்ஷியல் ஜூஸ், ரியூட்டர்ஸ் இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஈவன் டாப் ஸ்டெப்போடைய டிஸ்கார்டில் போய் பாருங்கள், அங்கேயுமே நியூஸஸ் உடனே வரும். அவங்களுமே ஃபினான்ஷியல் ஜூஸில் இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் ஜூஸ்ன்றது ஒரு எக்ஸ்பேஜ், அதை போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஷெடவுன் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிருக்கு. ஆல்ரெடி 35 டேஸ்க்கு லாங் லாஸ்ட்டாக வந்துதான். சிம்பிள், இங்கே நம்ம எதனா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னா ஓவர் த மெஜாரிட்டி இருந்தால் ஆளுங்கட்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் சென்ட்ரலில். ஓகே, இல்லைனா கூட எப்படின்னா கூட்டணி கட்சி வச்சு அதை ரிசர்வேஷன் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க மேக்ஸிமம். பட் யூஎஸ்ல அப்படி இல்லை, கம்பல்சரி அவங்க ஒத்துக்கணும். ஆப்போசிஷன் மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போதான் ரூலிங் பார்ட்டியால் எதனா பில் பாஸ் பண்ண முடியும், முக்கியமாக பட்ஜெட் பில். ஸோ இப்போ எக்கச்சக்கமாக பாதிக்கும். நம்ம ஜஸ்ட் ஜாப்ஸ்ன்னு யோசிக்கிறோம், ஜாப்ஸ்ன்னு கிடையாது. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து எவ்வளவோ ஆப்ரேஷன்ஸ் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும்ல. உதாரணத்துக்கு இந்த எம்எஸ்எம்இ நம்ம ஊரில் இருக்குல்ல, சிறு குறு தொழில்களாக வந்து லோன் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பாதிச்சுன்னா பிஸ்னஸே பாதிக்கும். ஓகே, அது எல்லாமே பாதிச்சாச்சு ஆல்ரெடி. இவங்க காம்பன்சேஷன் ஆகணும், இவங்க ரெண்டு பேருக்குள்ளார டெமோக்ராட்ஸோ ரிப்பப்ளிகன்ஸோ காம்பன்சேஷன் ஆனாதான், பில் பாஸ் ஆனாதான் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது டிஎக்ஸ்ஐல தான் அஃபெக்ட் ஆகும். டிஎக்ஸ்ஐ வந்து பியரிஷாக தான் ட்ரை பண்ணும். ஓகே, இதில் இன்க்ளூடிங் ஃபெடரல் ரிசர்வ் டேட்டாவும் வராது, எஃப்ஓஎம்சி டேட்டா கூட தள்ளி போகும். இப்படியே இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது, என்எஃபிஏ கிடையாது, சிபிஐயும் கிடையாது இப்போ நம்மளுக்கு. ஓகே, இன்னி வரைக்கும் ஷட்டவுன் வந்து எதுவும் சரியாகல. அது சரி பண்ணாதான் நம்ம டேட்டாவே வரும். ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் டேட்டா வரதுக்கான ஒரே ரீசன் அது ப்ரைவேட் செக்டார்ஸ். அதாவது ப்ரைவேட் செக்டார் மீன்ஸ் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கலெக்ட் பண்ணுற டேட்டா. கவர்மெண்ட்டுக்கு அதில் வந்து பெரிய தலையீடு எதுவும் பெருசாக கிடையாது. ஓகே, ஸோ அவங்க இப்போ நாடு சஸ்டைன் ஆகிறதுக்கு ரெண்டு சைடில் டெசிஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பில் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் நார்மல் ஆகிடும். அது வரைக்கும் டேமேஜஸ் இருக்க தான் செய்யும். அது நம்மளுக்கு டிஎக்ஸ்ஐ அஃபெக்ட் ஆகும் செல்ஸுக்கு. டிஎக்ஸ்ஐ செல்ஸ் ஆனால் மிச்சது எல்லாமே பைஸ் ஆகும், உங்களுக்கே தெரியும். கோல்டு வந்து சேஃப் ஹெவன். ஓகே, ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு, ரேட் கட்ஸு ப்ளஸ் வாரு, இப்போ ஷட்டவுன். ஸோ கோல்டு வந்து நல்லா தான் பைஸில் இதாக இருக்கும். இதுக்கு நடுவில் யாரும் என்கியூ கேட்டிருந்தீங்க, நான் நேற்று சொல்லிட்டேன் வாய்ஸ் மெசேஜில். அதே தான், வேற எதுவும் பெருசாலாம் கிடையாது. என்கியூ பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் தான் முக்கியம். இண்டெக்ஸ் மார்க்கெட்னாலே ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எவ்வளோ, அதுதான் இம்பார்ட்டன்ட்டே. ஸோ ஏர்னிங்ஸ் சுத்தமாக உங்களுக்கு இல்லைன்னா கவர்மெண்ட் 10 ரேட் கட் பண்ணால் கூட மார்க்கெட் மேலே போகாது. ஓகே, லோன் வாங்கினா போச்சு, ஏர்னிங்ஸே இல்லையே. ஓகே, ஸோ ஏர்னிங்ஸ் இருக்கும்போது அவனுக்கு ஷெடோனே ஆனாலும் புல்லிஷாக தான் இருப்பானுங்க. பிகாஸ் ஏர்னிங்ஸ் ஃபெட் ஸ்டாண்ட்ஸ் இது ரெண்டும் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. ஷெடோன் ஆனான்னா அவனுக்கு தான் வந்தது. ஈவன் அப்போ டிஎக்ஸ்ஐ பியரிஷ் ஆகிறது இன்னும் நல்லது. இவங்களுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக உள்ள வரும். யாரும் ஜென்ரல் ரிசர்வ் கரன்சியான டிஎக்ஸ்ஐ ஹோல்ட் பண்ண மாட்டாங்க, டாலர் வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டாக்ஸ் உள்ள தான் போக பார்ப்பாங்க. சரிங்களா, அதனால தான் நாஸ்டாக் வந்து ஆல் டைம் வைஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கு. யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்து ஷடவுனில் இருந்தாலும் நாஸ்டாக் ஹிட் ஆகிட்டே இருக்கு. அவங்க டெமோக்ராசி தான், பட் தே ஆர் த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. நம்ம வந்து மிக்சட் எக்கனாமி, நம்ம சோஷியலிசமும் உண்டு, கேபிட்டலிசமும் உண்டு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஓகே, அங்கே அதெல்லாம் கண்டு கூட மாட்டானுங்க, கவர்மெண்ட் தானே ஆகிட்டு போட்டு விட்டுருவானுங்க. அதனால நாஸ்டாக் பற்றி வந்து கவலைப்படாதீங்க. நேற்று தான் கொஞ்சம் நாஸ்டாக் மோசம், இஎஸ் வந்து ஆல் டைம் மேக் ஆச்சு, நாஸ்டாக் சுத்தமாக மேக் ஆகல. அது ஏன்றது அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஆஸ் யூஷுவல் கோல்டு பாருங்க கைஸ். நமக்கு இந்த வீக் ஸ்டார்ட் ஆன டேட் 29. ஆமாம் 29. ஒன்றும் நம்ம போன வீக்கே வந்து இந்த ஐஆர் மார்க் பண்ணி வச்சிருந்தோம், இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஓகேங்களா, 4 ஹவர்ஸில் ஒரு ஃபேராடி கேப் வந்து 1 ஹவர்ஸ்லேயே இருந்தது.
நான் இதை சொல்கிறேன் டே ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ நம்ம எய்ம் இங்கே தான். இது வந்துட்ட பிறகு ரியாக்ஷன் 1 ஹவரில் கொடுத்தா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஓகே, 1 ஹவர்ஸில் பெரிதளவில் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் எதுவும் அங்கே பண்ணலை, அப்படியே போயிடுச்சு. ஒரு ஐஎஃப்இஜிஎம் இல்லை, எஃப்இஜிஎம் இல்லை, டேரக்ட் டேப்பு. ஈவன் இந்த எஃப்இஜி டேப் ஆகுமானா அதுவும் டேப் ஆகலை. ஆல் டைமே அப்படியே தான் மேக் ஆச்சு. இதான் உங்களோட என்ட்ரி போன வீக்கில். டெஸ்ட் ஓகே, கில் ஜோன் நல்லா நோட் பண்ணாங்க. டெஸ்ட் என்ட்ரி கில் ஜோன். ஓகே, இங்கே தான் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும் எடுக்கிறதா இருந்தால். ஸோ அந்த என்ட்ரி எடுத்துட்டு வீக்கெண்ட் ஹோல்டிங்லாம் இருக்கக்கூடாது. அது என்னோட வியூ. ஆறாரே பார்த்துருவோமே. நானா இங்கே எடுக்கல, நான் முன்னாடி எடுத்து முடிச்சு வச்சிருந்தேன். ஆனால் இன்ட்ராவில் போய் பண்ணேன், நல்லா இருந்தது செட்டப்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பாருங்களேன், இது வந்து 2.5 ஆர்ஆர். பட் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அது விக்கு பாடி வரையும் தான் எனக்கு தேவை. அதுக்கே வந்து 2 ஆர் ஹிட் ஆகிடுதா, அவ்வளோதான். இன்னொரு என்ட்ரி கோடில் போதும், 2 ஆர் தாராளமாக போதும் ப்ராஃபிட்ஸு. ஓகே, நான் எடுத்திருந்த என்ட்ரி இந்த இடத்துல 15 மினிட்ல போயிட்டேன். 15 மினிட் டைம் ஃப்ரேம்னா உங்களுக்கு கிளியராக இருந்தது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேவரிக்காப்பா. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். தென் வெயிட்டட் ஃபார் த செஷன்ஸ். 8:30 ஸ்டார்ட் ஆச்சா, அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு பாதி பொசிஷன். இது க்ளோஸ் ஆன பிறகு தான், இது க்ளோஸ் ஆன பிறகு இந்த இடத்துல ஒரு பாதி பொசிஷன். தென் இது நல்ல ஃபேராலி கேப்பில் நோட் பண்ணி பாருங்க. நம்ம பிஃபோராக செட் பண்ணி வச்சிட்டா நியூஸ் ஒன்று ஒரு கவலையும் கிடையாது. ஓகே, ஸோ இது என்ட்ரி அவ்வளோதான். இதுதான் என்னோட மெயின் என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரிஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஹையை வைக்கலாமா, ஆல் டைம் இல்லைன்னா தாராளமாக வைக்கலாம். எனக்கு இங்கே விக்கே இல்லை. ஓகே, அங்கே நான் வைப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக இருக்க ஆல் டைம் ஹையில் விக் இருக்குது. ஸோ நம்ப மாட்டேன். 15 மினிட்ல இருந்து நான் 1 ஹவரில் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட என்ட்ரி. எனக்கு 4.7 ஆர்ஆர் கிடச்சிது. ஆக்சுவலாக இது வந்து அப்லோட் பண்ணோன்னா இது வந்து இன்ட்ராடே, ஸ்விங் கிடையாது. ஸ்விங் டு கன்வெர்டட் இன்ட்ராடே எப்போனா பண்ணுவேன். ஓகே, ஸ்ட்ரீமிங்கோட சொல்லிட்டு இருந்திருப்பேன். இது நல்லாயிருக்கும் இந்த என்ட்ரிஸ். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கணும் கைஸ். ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. டெக்னிக்கலாக ஓகே, 12 மணி நேரம் நம்ம பையில் இருக்கோம், அதனால் அந்த என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ கம்மிங் வீக் என்னோட ப்ரிவியூ ஆனால் ஆல் டைம் வைஸ் மேக் ஆகுன்றது யோசனை. ஏன்னா ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் $4,000 கோல்டு ஹிட் ஆகும். அதனால நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஆல் டைம் வைஸ் தான் மேக் ஆகும். சும்மா கதை நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் கோல்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்னு நம்ம யோசிச்சுட்டு கற்றுலாம். அது ஆகும்போது பார்த்துக்கலாமே. ஏன்னா மிஞ்சி போன ஒரு எஸ்என் வாங்கிடுவோமா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ ரிவர்சல்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஸோ எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் இன்னொரு ஆல் டைம் ஹை தான் மேக் ஆகும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா, டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. எந்த விதமான கிளாரிட்டியான பிடிஆர்எஸ்லாம் எதுவும் இல்லை. மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருக்குது. ஃப்ரைடே இதுதான் ரேஞ்ச், தேர்ஸ்டே இருக்குல்ல, தேர்ஸ்டே தான் ரேஞ்ச். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எடுத்தோடனே இங்கே போகும்னு சொல்லிட்டு தான். ஏன்றதை பாருங்க, இங்கே வந்து லோ எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த ஹைஸ் தான் போகணும். இப்போ இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, லிக்விடிட்டி தானே கலெக்ட் பண்ணியிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ ஃப்ரைடேவோட ஒர்க்கு முடியல. ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆனோடனே எக்ஸ்ட்ரானரி பைஸ் தான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப இன்கேஸ் கஷ்டமான சினாரியோ அப்போ தான் கோல்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்தால் வரும் அந்த ஐஆர்எலுக்கு. அது வந்து நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் மார்க் பண்ணி வச்சுப்பேன், அவ்வளோதான். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டான கேண்டில்ஸ் எதுவுமே ஈக்குவல் லோஸ் கிடையாது, பக்காவாக போயிருக்கு. இது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து இன்வாலிடேஷன் பண்ணுறதே கஷ்டம். ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த லோவை இந்த கேண்டில் எடுத்துட்டு தான் போச்சு. ஓகே, தென் எக்ஸ்பெக்டிங் நீங்கள் எதனா தொட்டுதுன்னா நீங்கள் பார்த்துக்கிடுங்க என்ட்ரி. 1 ஹவரில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுவும் ஃபீல்டு கைஸ், 1 ஹவர்லேயே ஃபீல்டு இப்படிதான் போயிட்டு இருக்கு. அகைன் நீங்கள் ரீடேப் ஆகிட்டு போதான்னு பார்ப்போம். அதான் எனக்கு ஏஷியன்ல இருந்தால் நான் போக மாட்டேன். ஏஷியன் என்ட்ரி மிஸ் ஆகுது தான், ஆனால் நான் ஏஷியன்ஸ் இருந்தால் போக மாட்டேன். நான் லண்டனாவது பார்ப்பேன் மினிமம். லண்டன் நியூயார்க் தான். ஸோ ஒரு ஆல் டைம் ஐ அகைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 4,000 போகுமான்னு பார்க்கலாமே. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். செல்ஸ்னா எனக்கு இன்வெலிடேஷன் லெவல் இங்கே வந்த பிறகு தான் நான் ரீட்ரேஸ்மெண்ட்டே எதிர்பார்ப்பேன். அது வரைக்கும் செல் அடிக்க மாட்டேன்னா அப்படிலாம் இல்லை, அது அங்கே நடக்கும்போது தான் தெரியும் நான் செல் போக மாட்டேன் நான். பட் இந்த இன்வெலிடேஷன் எடுத்துட்ட பிறகு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல்ஸ். ஏன்னா தான் இங்கே டே 5000 இருந்தாலுமே இதை ஸ்வீப் பண்ணுமா, நிச்சயமாக பண்ணணும் இந்த லிக்விடிட்டி. ஓகே, ஸோ இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த இடத்துலேருந்தே அகைன் போனால் நான் எடுத்து பண்ணுறேன். ஓகே,
டீப் த மோஸ்ட் இங்கே ஒரு ஃபேராடி கேப் இருக்காங்களா வருமானலாம் தெரியாது. அதான் நான் என்ன சொல்றேன், நம்ம ஏஷியன் அப்போ இங்கே அதெல்லாம் தொட்டுச்சுன்னா விட்டுருங்க. நீங்க லண்டனுக்கு அப்புறம் வாங்க, அப்போ பார்த்துக்கோ. உங்களுக்கு இன்னும் ஸ்விங் ட்ரேட் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு 1 o'clock 12லேருந்து எடுக்கலாம். பட் 12 வேண்டாம், ட்ரூடே ஓப்பன் நடக்கட்டும். ட்ரூடே ஓப்பன் நடந்த பிறகு 1 AM நைட் அந்த அவங்களுக்கு பகல், ஆமா அவங்களுடைய 1 AM to 12 PM. ஓகே, நமக்கு என்ன டைம் வரும்னா 10:30 மணி வரும் மார்னிங் இந்தியாவில். நவம்பர் வரைக்கும் சொல்கிறேன், நவம்பர் டு மார்ச் மாறிடும். 10:30 மணிலேருந்து நைட் 9 மணி வரையும் என்ட்ரி ட்ரை பண்ணுங்க, தாராளமாக பண்ணலாம் ஸ்விங் ட்ரேட்ஸுக்கு. அதுக்கு நடுவில் அதை தவிர்த்து இன்னும் 12 hours இருக்குல்ல, அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். நைட் 9 மணிலேருந்து அடுத்தது மறுநாள் காலையில் அந்த ஏஷியன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பண்ண மாட்டேன். ஓகே, ரொம்ப ரேர். எனக்கு வந்து அந்த க்ரைட்டீரியா எக்கச்சக்கமாக கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஓகே எனக்கு கன்விக்ஷன் இருக்கும் அது மேலே, அப்போதான் போவேன். மேக்ஸிமம் போக மாட்டேன். இந்த 12 hours தான் நான் என்ட்ரி பார்க்குது ஸ்விங்ஸுக்கு. ஓகே, 24 hours ஸ்விங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நிம்மதியாக இருக்காது. ஸோ இதான் என்னோட வியூ. DXY சீரியஸாக எனக்கு தெரியல. DXY டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் உட்காந்துருக்கு. நம்ம எதிர்பார்த்தது நடந்ததா இல்லையா? போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இங்கே இருக்கக்கூடிய அதை போய் எடுக்கணும், இங்கே இருக்கிறது எடுக்கணும், ஃபர்ஸ்ட் இதை எடுக்கணும், அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம். ஆனால் அது டேரக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகுமா இல்லை ரீட்ரேஸ் அண்டு பைஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரிங்களா, அதுக்கு நடுவில் இது மாதிரி ஷடவுன் நான் எதிர்பார்க்கல. டியூஸ்டே நியர்லி வரும்போது தான் தெரிஞ்சது இவனுக்கு பில்லே பாஸ் பண்ணுறது தெரியாவே இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஷடவுனே ஆச்சு. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் மாறிடுச்சு. மண்டே வந்து சரியாயிடுச்சுன்னா திருப்பி பை ஆகும், சரியாகும்னா செல் ஆகும். என்ன பண்ணுவானுன்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, இப்போதைக்கு டே 5000 நிற்குது, பக்கா கன்சல்டேஷன் இருக்குது. அது ஒரு ரேஞ்ச். நான் இங்கேருந்து எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கிறதுக்கு விரும்பல. ஷடவுன்னா செல்ஸ் கண்டினியூ ஆகிடும். ஓவரால் ட்ரெண்டே மார்க்கெட் செல்லு தான். இல்லைனா கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுப்பானுங்க இது வரைக்கும் அது. அதனால இதை பேஸ் பண்ணி தான் நான் யூரோ, GBP, AUD, NSD எல்லாமே சொல்ல முடியும். இப்போதைக்கு இதில் எதுவுமே எனக்கு கிளாரிட்டியாக தெரில கைஸ். 4 hours 1 hours எல்லாத்தையும் நிற்க. அதனால தான் EUமே எக்ஸிட் ஆனேன். இன்னும் EU எக்ஸிட் ஆயிருக்க மாட்டேன். நீங்களே பாருங்க, EU வந்து ரொம்ப ஈஸியான டிபி. இல்லை அந்த டிபி இப்போ இவ்வளோ தூரம் தான் வந்து மார்க்கெட்டு. ரொம்ப இங்கெல்லாம் வரவே இல்லை. நான் இது வரைக்கும் வச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, சும்மா சரசரன்னு இறங்கினானுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் இறங்கிட்டு விட்டுட்டானுங்க. அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக ரெக்கவரி. நான் பிலாம் போய் க்ளோஸ் பண்ணலாம் ரெடியாக இல்லை. எனக்கு இருந்தால் ப்ராஃபிட்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ EUலையும் உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ கிடையாது, GUலையும் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் கான்சன்ட்ரேஷனே வந்து கோல்டில் தான். நீங்கள் எதை நம்பி உள்ளே போவீங்க, எப்படி போயிட்டு என்ட்ரி எடுப்பீங்க? நான் இன்னமும் வந்து செல்ஸ் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறேன் EUGவில். அது எனக்கு ஃபஸ்ட்டு டாலர் பை ஆகணுமே. டாலரோட ஃபண்டமெண்டல் நியூஸே எனக்கு ஏடாகூடமாக இருக்குது. CPI வேறு வராது வாரம். டேட்டாவே இல்லை, NFPயும் கிடையாது. NFP வந்தாலும் கிளியர் ஆகும். சரிங்களா, NFP இல்லை, CPI இல்லை. ஃபர்ஸ்ட் அதை தவிர்த்து மிச்ச டேட்டாலாம் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் முக்கால்வாசி டேட்டா ரிலீஸ் ஆகாது ஷடவுன்லேயே இருந்ததுன்னா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நம்ம இப்போ EUவோட ப்ரிவியூ பார்க்கணும்னா சிம்பிள் கைஸ். நம்ம எதிர்பார்த்தது ஒர்க்கில் ஆகி அதை போய் எடுக்கணும். EU வந்து பைஸ் தான் எதிர்பார்த்தோம். ஓகேங்களா, ஏன் பைஸ் எதிர்பார்த்தோம்னா DXY ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு செல் ஆகி போகுது இல்லை, அப்போ நம்மளுக்கு பைஸ் போய் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கல. நமக்கு வந்து டே டைம் ஃப்ரேம் 5000 இருக்கக்கூடிய 5000 தொடர வரைக்கும் நடந்துடுது. சாரி, இது DXY ஈருவாங்க. டே டைம் ஃப்ரேம் 5000 இங்கே வருது. ஏன்னா நிறைய பேர் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அது தொட்டுட்டு 3-4 நாள் இல்லை, ஒரு வாரம் கூட அங்கேயே இருக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு 4 hour கன்சல்டேஷன் ஆகும்போது 5-6 கேன் கன்சல்டேட் ஆகுது. அதே மாதிரி தான் 1 day பீரியட் தொட்டாலும் 5-6 கேன் கன்சல்டேட் ஆகணும். நீங்கள் அமௌண்ட்டாக உட்காந்து ஆகணும். ஓகே, இங்கே மண்டே போய் ரீச் ஆயிடுச்சு. டியூஸ்டே நான் நினச்சேன் நானே SFDலாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் GBP போய் தொடல. ஸோ அப்போ அது ஒரு ட்ராப் மாதிரி இருந்தால் ஃபெயில்டுன்னு போட்டிருந்தேன். என்ட்ரி போல. ஏன் போலன்னா செட்டப்பும் பெருசாக கிடைக்கல. சரிங்களா, இப்போ இது ஒரு ரேஞ்சு, இந்த கேண்டில் ஒரு ரேஞ்சு. அப்போ இது ஈஸியாக வரலாம்ல இந்த SSLக்கு. இந்த கேண்டலோட ரேஞ்ச் BSL எடுத்துட்டான். எனக்கு கரெக்டாக ஃபிஜியும் இருக்கு. ஓகே, எல்லா கிரைட்டீரியா வரும்போது இங்கே மார்க்கெட் வரவே இல்லை, அப்படியே திருப்பிட்டானுங்க, ஃபுல்லாக திருப்பிட்டானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா சடனாக செல் ஆகிட்டு இருக்கு. DXY பை ஆகலை. DXY பை ஆனால் தான் நாங்கள் செல்ஸ் பார்க்க முடியும். இங்கே ஒரு சின்ன என்ட்ரி. நான் உங்களுக்கு ஏன் டியூஸ்டே வெனஸ்டே என்ட்ரி அவாய்ட் பண்ணணும் கூட காமிக்கிறேன். கிடைக்கல, செட்டப் கிடைக்கலன்னு சொல்கிறேன்ல, அது எப்படின்னு கூட சொல்கிறேன். ஏன்னா அவாய்ட் பண்ணால் தான் நீங்கள் ப்ராஃபிட்ஸும் மேக் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இது செட்டப் வந்து சீரிஸில் நல்லா தான் இருந்தது. ஓகே, பக்காவாக FEG எல்லாமே வச்சு தான் இருந்தது. சரி, நீங்கள் இது FEGன்னு கூட எடுத்துக்கோங்க. அந்த FEG டேப் ஆகிறோன்னு நீங்கள் டைம் கொடுங்க. முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு 12 மணியோட, அதோட மறுநாள் வாங்குவேன். இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த கில் ஜோனில் வரக்கூடியது. இங்கே போகக்கூடாது.
இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க எம்எஸ்எஸ் நடக்கல. நான் எதிர்பார்த்துட்டு எம்எஸ்எஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு ஸ்விங்கு நம்ம ஒன்ஸ் எடுத்துட்டா ஹோல்ட் பண்ணணும். ஸோ குழப்பத்தோடலாம் எடுக்கக்கூடாது. இந்த எம்எஸ்எஸும் வரல, அதனால நான் எடுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை சுத்தமாக. கொஞ்சமாவது ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகணும், ஒரு லோவாவது கிடைக்கணும். நான் எப்போ வந்து அது எதையுமே பார்க்காம எடுப்பேன்னா, ரொம்ப ப்ரீமியம்ல ரொம்ப டிஸ்கவுண்ட் இருக்கும்போது அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். ஓகே, பட் இங்கே அந்த மாதிரி இல்லை மார்க்கெட்டு, அதை விட்டுருங்க. அதே மாதிரி அது நியூயார்க்கில் எனக்கு என்ட்ரி டேப் ஆகணும், லண்டன் இருக்கக்கூடாது. நியூயார்க்கில் டேப் ஆனால் நான் டேரெக்டாக எடுப்பேன். இங்கே இந்த மாதிரி ஈக்குவல் வச்சுட்டேன், டியூஸ்டே ட்ரேடே பண்ண மாட்டீங்க, கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவலோ ஸ்வீப் ஆனது அப்போ வெனஸ்டே அழகா உங்களுக்கு டியூஸ்டேவோட ஹைஸ் ஸ்வீப் ஆயிட்டு ஈக்குவலோ 1 ஹவர்லேயே ஸ்வீப் ஆயிட்டு வெனஸ்டே எம்எஸ்எஸ்ஸே கொடுத்துட்டான். இந்த லோஸ் இங்க கவர் ஆயிருக்கும், இதுவே போதும் எம்எஸ்எஸ்க்கு. பட் இங்கேயே வந்துருச்சு ரேஞ்ச் சொல்றேன் நான். இந்த ஹை எடுத்தான்ல, இந்த லோ எடுத்தாச்சு, இது ஓபி, இந்த கேண்டில் ஓபி. ஓகே, நான் ஃபேராலிகா போல ஓபி. ஆனா லக்கிலி நான் இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணது, எனக்கு மறுநாள் கிடைச்சது. வெனஸ்டே நான் என்ட்ரி எடுக்கல, ஓகேங்களா? நான் வெளியே போயிருந்தேன், நான் என்ட்ரி சரியா பார்க்கவும் இல்லை. வந்த உடனே நான் நாஸ்டாக் தான் உள்ள உட்காந்தேன். ஸோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்றதே பார்க்கல. எனக்கு அன்னைக்கே மார்க்கெட் தொட்டு இருந்து அப்படியே ஃபாலோ ஆயிருந்தேன்னா நான் மிஸ் பண்ணிருப்பேன் இந்த வாரம், எனக்கு என்ட்ரி இருந்திருக்காது. மறுநாள் வந்து டேப் ஆச்சு. மறுநாள் டேப் ஆகும்போது 3 o'clock 3 to 4 சில்வர் புல்லட் டைம் லண்டனுக்கு, நான் அப்போதான் என்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எஸ்எம்டி கிடைச்சிருந்தது. சி, இந்த 3 to 8 லண்டன் டு நியூயார்க்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எம்டியா. அட் த சேம் டைம் ஜிபிபி 3 to 9 எஸ்எம்டி. ஓகே, இப்படி எஸ்எம்டி கிடைக்கும் போது எனக்கு ஈஸியாக இருந்தது, கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போக முடிஞ்சதுன்னு சொல்கிறேன். அங்கேயே தான் நின்று இருந்தது. அதனால தான் நான் பிலாம் வைக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஸ்விங்கில் பி வைப்பீங்களான்னு கேட்பீங்க, நான் பி வைக்க மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. அது நிறைய வாட்டி அங்கே நிற்கும், என்ன பண்ணுறது? இப்போ இங்கே என்ட்ரி எடுப்பீங்க, மறுநாள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? செட் ஆகாது, அலாரம் பண்ண வச்சுக்கோங்க, அங்கேருந்து கொஞ்சம் ஃபாலோ ஆச்சுக்காச்சு. எந்த விதமான பை ஃபேரலி கேப் எதுவுமே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கம்பல்சரி இங்கே எடுத்துரும் ரேஞ்சில். இதெல்லாம் நல்ல ட்ரேட் தெரியுமா? இந்த மாதிரி நிறைய வாட்டி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் நல்ல ட்ரேட், ஜாலியாக இருக்கும். ஒரு ரேஞ்ச் எடுத்துட்டு அது பாட்டுக்கும் வந்துட்டே இருக்கும் பொறுமையாக. இதுதான் உங்களுக்கு ஏவிடி யூஎஸ் என்எஸ்டி யூஎஸ்ல இருந்தது போன வாரம். செல்ஸ் நல்லா பிடிக்க முடியல. ஸோ சூப்பராக இருக்கு, ஆனால் வரல. ஸோ ரிட்டர்ன் போகும்போது இங்கேயோ இல்லை இங்கேயோ ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு நான் மனசே வரல, ஏன்னா ஷெடோன் தெரிஞ்சு போச்சு இல்லை. அதனால தான் நான் இதை வந்து கோடெல்லாம் போட்டு எதுவும் ரீஎன்ட்ரி கைஸ்ன்னு சொல்லிட்டு எடுங்கலாம் நான் போடவே இல்லை, அப்டேட் பண்ணல. செட் ஆகாது, ஓகேங்களா? வெளியே வந்தாச்சு. ஸ்டில் நான் எக்ஸ்பெக்டிங் டிஎக்ஸ்ஐ கொஞ்சம் சரியாயிட்டு பைஸ் போவோம், இ வந்து செல் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஹெச்ஆர் லிக்விடிட்டி தான். உங்களுக்கு எதுவும் பெருசாக பை மார்க்கெட்டுக்கான பிடிஆர்எஸ்லாம் ஃபார்ம் ஆகலை, சரிங்களா? இது ஒரு ட்ரேடு, கோல்டில் ஒரு ட்ரேடு. ஆனால் கோல்டு நீங்கள் எல்லாம் 2வது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரேட் கிடச்சிருக்கும். ஓபியில் சொல்கிறேன், இந்த ஓபியிலேருந்து எடுத்துருந்தீங்கன்னா அந்த ட்ரேட் உங்களுக்கு எல்லாருமே நல்ல ட்ரேட் தான். இந்த மாதிரி செல்ஸானோடனே அது வந்து செல்ஃப் அடிக்க போயிச்சோன்னா மைண்டை மாற்றிடக்கூடாது, அப்படிலாம் பார்க்கக்கூடாது மார்க்கெட்டை. நிறைய பேருக்கு அந்த டவுட் எல்லாமே இருக்கு. சி, ஸ்டில் அது ஈக்குவலைஸ் தான், ஓகே? அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல இருந்தால் மார்க்கெட் போயிட்டு இருக்கு, மார்க்கெட் ஹையரோட தான் போயிட்டு இருக்கு. நீங்க அதை எடுத்து தான் ஆகணும், நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க செட்டப்ல நம்பிக்கையே வருமே. நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாமல் கம்மன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் இங்க செல் ஆகணும்னு யோசிங்க. உங்களுக்கு செல் ஆகிறது இங்க எதுவுமே கிடையாது. ஆல் டைம் ஹைஸ்ல இருந்து மார்க்கெட் செல் ஆகணும்னா அப்படிலாம் இல்லை. எல்லா நேரத்திலும் ஆல் டைம் ஹைஸ்ல இருந்து மார்க்கெட் சும்மா செல் ஆகிட்டு தான் இருக்காது. ஆல் டைம் ஹைன்றத கிரியேட் பண்றதே பையர்ஸ் தான், புரியுதுங்களா? அது ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இப்போ இங்க வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் போகவே நம்ம இவ்வளவு பேசுறோம், லாஸ் என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ப்ராபபிலிட்டி எடுங்கன்றேன். மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாது ஸ்விங்ஸ். ஜிபிபி ட்ரேட் எடுக்கல கைஸ், நல்லா தான் இருந்தது ட்ரேட். பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க அசால்ட்டா எடுக்கிற ட்ரேட், சம ட்ரேட். சி, உங்களுக்கு என்ன இல்லை, அக்யூமுலேஷன் இருக்கு, சூப்பரான மேனிபுலேஷன் இருக்கு, தென் கீழே நான் இந்த மார்க்கெட்டு. இது உங்களுக்கு தான் புரியணும். இது நல்ல ட்ரேடு, நம்ம எடுக்கணுன்றது உங்களுக்கு தான் புரியணும், ஓகேங்களா? இதை பார்த்துட்டு உடனே மனசு மாறுவாங்க. நானே சொல்றேன், இதை பார்த்து டக்குன்னு வந்து இங்க பை எடுப்பாங்க. ஏன் எடுக்கக்கூடாதுன்றதை நான் சொல்லிடுறேன். யூஆர் இந்த டே டைம் ஃப்ரேம் செல் ஐஆர் ப்ரீமியம், தென் என்னைக்குமே ஈக்குவல் லோ வச்சுட்டு போகக்கூடிய எக்ஸ்பான்ஷன் நிலைக்காது, காலி ஆயிடும். ஓகே, ஸோ காலி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதெல்லாம் லிக்விடிட்டி, நீங்க அப்படியே ட்ரேட் அடிக்கலாம். இந்த இடத்துல ட்ரேட் அடிக்கலாமானா இதை அந்த பிப்பு வந்து யாராவது வச்சு எடுத்தீங்கன்னா எடுக்க முடியும். இதெல்லாம் நான் இன்ட்ராடேலே வைப்பேன் 2 பாயிண்ட்லாம். ஸ்விங்குக்கு நான் ஒரு பிப்பே சேர்த்து வைப்பேன், 10 பாயிண்ட் வைப்பேன் நான். ஸோ இங்கே யாராவது வச்சிருந்தீங்களோட ட்ரேட் தான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு குயிக்கஸ்ட் ட்ரேட். ஏன்னா மேனிபுலேஷன் அடிச்சுட்டு இறங்கிட்டு இருக்கான்ல, அதை சைடு போய் ஆகணும்ல மார்க்கெட்டு. அதே மாதிரி இதெல்லாம் 2 பாயிண்ட் வைப்பேன், 2 பாயிண்ட் வைப்பேன். 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 2 பாயிண்ட் வைப்பேன்.
271. சும்மா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட கவர் ஆயிடுச்சு 2 hour மேலே 270 270 540 உங்களுக்கு கவர் ஆனது 700 கிட்ட கவர் ஆயிருக்கு அரௌண்ட் 2.5 hour வரும். ஸோ ஜிபிபி நடக்கிறது தான் யூஆர் டேக்கிங் ஆஃப்டர் த எஸ்எம்டி. இது உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். நாங்கள் வந்து ஐஎஃப்இ மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி எக்ஸ்ஐ யூஎஸ்டி எல்லாத்துலேயுமே ட்ரேட் கிடைச்சது. இதில் எக்ஸ்ஐ யூஎஸ்டி கூட விட்டுருங்க. பட் உங்களுக்கு யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் ஆல்ரெடி வெல் பிளான் ட்ரேட்ஸ் தானே. நம்ம எங்கே பிளான் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல தானே கிடைச்சிருக்கு. ஸோ யோசிங்க, கிரேட் ட்ரேட்ஸ் ஆகலாம். ஆஸ் யூஸ்வல் எனக்கு இன்னும் ப்ரிவியூ கிடையாது கேஸ். நான் கிடைச்சா நம்மளுக்கு டிஸ்கார்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். சுத்தமாக ப்ரிவியூவே இல்லை. நான் பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. சரி 2 வாட்டருக்கு போகிறேன். இப்படி மார்க் பண்ணுறேன். இது மார்க் பண்ணிட்டு இப்படி மார்க் பண்ணிப்பேன். அவ்வளோதான். இப்படி மார்க் பண்ணுறதான் இருக்கும். நீங்கள் அதான் பண்ணு பார்த்துக்கலாம். ஒரு ரேஞ்சில் மாட்டிட்டு இருக்கேன். ரேஞ்சில் மாட்டும்போது அது பேர் கன்சல்டேஷன். கன்சல்டேஷன் ஆனால் போயிட்டு எடுக்க முடியும் சொல்லணும். அவ்வளோதான். இப்படியே பண்ணுற வேண்டியது தான். சேல்ஸ் எதிர்பார்க்குறேன். அகைன் எனக்கு வந்து எதனா கிடைக்குமா இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு. சேம் யூரோ யூனிவர்சிட்டி. ஆனால் நல்லா உட்காந்து பார்த்துட்டே இருங்க, வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி ரேஞ்சிலே இருக்குல்ல. உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து சைமல்டேனியஸ்லாம் எதனா ஒன்றுத்துலையாவது கிடைக்க ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் சும்மா இப்படியெல்லாம் இருந்துட்டு எல்லாம் இருக்காது. இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு என்ட்ரி தரும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரிஸ்க்கை விட. ஈவன் யூரோ யூனிவர்சிட்டி நல்லா இருக்குது ஜிபிபியை காட்டிடும். ஏன் நல்லா இருக்குன்னா இங்கே தான் எவ்வளோ லிக்விடிட்டி இருக்கு, எடுக்கலாம்ல. அதனால தான் சொல்கிறேன். இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் கவர் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். டிஎக்ஸ்ஐ வச்சு தான் முடிவு பண்ணணும். டிஎக்ஸ்ஐ ஆனால் பண்ணட்டும், தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. எதுவும் தேவையில்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்து மாட்டிக்கூடாது. டிஎக்ஸ்ஐல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ரேட் கட் ஓட்டிங்ஸ் வரும். இப்போ ஓகே, ஃபெட் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஸ்டான்ஸை சொல்லுவாங்க. இந்த டாட் பிளாட் சம்திங் சொல்லுவாங்க, சரியா ஞாபகம் இல்லை. அது நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதை பாருங்க. அதில் வந்து ஓட்டிங் போடுறது வரும். அவங்க என்ன எதுக்காக ஓட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா. ஃபெட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் இருக்கிறதுல ஐ பவர் வந்து ஜெரம் பவர், அவர் எல்லாருக்கும் தலைவர். ஆனால் ஒரு மாகாணத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து ஓட்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஓட்டிங் வந்து உங்களுக்கு டாட்டாக வச்ச மாதிரி வரும். அதுவும் நான் எடுத்து அனுப்புறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு நல்ல ஐடியா வரும், புரியும் உங்களுக்கு இவனோட ஸ்டான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அப்பப்போ இந்த investing.com, நம்ம ஊரில் சிஎன்பிசி, மணி கண்ட்ரோலாலாம் பாருங்களேன். investing.comல வரும் உடனே. எதனாலும் ஒருத்தன் பேசிடுவான். யாரை சொல்கிறேன்னா இந்த ஜேவாலர், அவர் வந்து ஒரு ஃபெட் கவர்னர் தான். அதுக்கப்புறம் லிஷா குக்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ட்ரெஷரி செக்ரட்டரி வந்து ஸ்காட் பெசன்ட் இருப்பார். எதனா ஒன்று பேசுவானுங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே, நம்மளாக தான் டெவலப் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஒன்றுமே தெரில, அறிவு இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அதை வந்து பேசுறதுக்கு பல ட்ரேடர்ஸ் உள்ள உட்காந்துருப்பான், ஃபண்டமெண்டல் அனலைசஸ்லாம். அங்கே போயிடணும். ஓகே, அப்போ எனக்குலாம் கேட்டால் எனக்குலாம் சுத்தமாக எதுவுமே தெரியாது. நான் கம்முனாக்கு போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் தான் சொல்கிறானுங்க. அதை வச்சு நம்மளுக்கு டெக்னிக்கலாக என்ன புரியுதா? ஏன்னா அவன் போயிட்டு இப்போ ஒன் டேல இது இருக்குப்பா, அங்கே இந்த மாதிரி நடக்குது, நீ போய் ட்ரேட் எடுப்பான், நான் சொல்ல போகிறான் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு நியூஸ் தான் வரும். நாம தான் அதை கமெண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தா என்னோட நீங்கள் இருக்கிறத இப்படி வாதறேன் கரெக்டா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்குள்ளார வந்து என்ன ட்ரேட் எடுத்தால் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ சொல்ல நீங்கள் எங்கள் டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஃபேராலி கப்பில் நின்றுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இதான் இப்போதைக்கு வியூ. ஏவிடி யூஎஸ்டி பையே எடுத்துருக்கலாம் போல, சீரியஸ்லி. இந்த ஹிஆர்எல் டு ஐஆர்எல் போகும்ல, இந்த எடுத்து பாருங்களேன், சூப்பராக போயிருக்கு. ட்ரேட்ஸ் இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜஸ்ட் இங்கேருந்து செல்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ ஆகிட்டே வந்தது இல்லை, அதனால் நான் சும்மா பார்த்தது சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் அந்த மாதிரி வியூ பண்ணுவீங்கல்ல, இந்த மாதிரி நடக்குதுன்னா வியூ பாருங்க, நல்லா இருக்கு. போனது 1 hours ஐஎஃப்ஜி இல்லை பிபிஐ ஏதோ ஒன்று லைவ்ல தான் தெரியல கேஷ், எனக்கு லைவ்ல சுத்தமாக தெரியல. நான் சும்மா பேக் டெஸ்ட் சொல்கிறேன். இது போன ட்ரேட்ஸ்லாம் இல்லை, நம்ம இங்கே எதிர்பார்த்து செல் தான் நடக்கலையே. சோலோ ட்ரேட்ஸ் ஏதோ இடத்துல பிபி பார்த்தனே தான் நினைக்கிறேன்.
நான் எப்பயே சொல்கிறேன், லைவ்ல சொல்லலாம், நான் முடிஞ்சு போன மார்க்கெட்டில் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்குமே தெரியல, நான் தான் அனலைஸ் பண்ணுறேன். இதுதான் நினைக்கிறேன், ஆமாம் தான். ஆமாம், பாடி க்ளோஸு டேப்பு 16 தான் இங்கே டேப் ஆகுதுன்னா அவங்க வந்து ஏஷியன் பேர் 16 டேப் ஆனால் நீங்கள் ஒத்துந்தான் ஆகணும், எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்படி போயிருந்தது. ஆனால் இதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக வியூவே கிடையாது. இந்த வியூ வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம், என்எஸ்டிஎஸ்ல அப்ளை பண்ணலாம். ஏன்னா போன வாரம் வந்து மணிகண்டன் கூட எடுத்து என்ட்ரி போட்டிருந்தீங்க இந்த இடத்துல. அப்போனா நான் உங்கள் எஸ்எம்டி கரெக்டாக அமைஞ்சிருந்தது. இந்த 18லேருந்து 22, 23 இதெல்லாம் பாருங்களேன், இந்த டேட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கன்சல்டேஷனையும் மேனிபுலேஷன் அடிச்சுட்டு ஏஓடி இறங்குச்சு. ஆனால் என்எஸ்டிஎஸ்டி மேனிபுலேஷன் அடிக்காமல் இறங்குச்சு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி என்எஸ்டிஎஸ்டி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் என்எஸ்டிஎஸ்டி அந்த பைஸ் போகிறது இருக்கும். நான் சொன்னது 18 to 22 எடுத்துக்கோங்க பாருங்க, தெரியுதா? 22, 23 இது வந்து அப்படியே இறங்குச்சு, ஃபாலோ ஆச்சு. இதில் வேணால் நீங்கள் போகலாம். பட் கிளாரிட்டி இல்லை இதில், அந்தவும் போகல. இப்போதைக்கு பாருங்க, இதே ஒரு எஸ்எம்பி தான் நிற்குது. இதை பார்த்துக்கோங்க, 23. ஓகே, 23க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது ஸ்டில் நோ. ஏயூடி யூஎஸ்டி தான் அப்படி கிடையாது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த 23, 24 எல்லாமே ஸ்வீப். ஆனால் என்எஸ்டிஎஸ்டியில் 23, 24லாம் ஸ்வீப் ஆகுது. ஈவன் 24 டேட்டில் கிரியேட் ஆன ஒன் டே ஐஆரில் தான் இப்போ மார்க்கெட் நிற்குது. ஓகே, பட் ஏஓடி யூஎஸ்டியில் ஸ்வீப் பண்ணியாச்சு. இதே ஒரு எஸ்எம்டி தான். இப்போ வந்து நம்ம செல்ஸாக எதிர்பார்க்கணும். நான் பைஸாக அது எதிர்பார்க்கல. ஏன் வந்து செல்ஸ் எதிர்பார்க்குறேன்னா டிஎக்ஸ்ல பை எதிர்பார்க்குறேன். ஓகே, ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். டிஎக்ஸ் சென்று தான் ஆச்சுன்னா அப்படியே டோட்டல் எல்லா வியூவும் மாற்றிக்கணும், எல்லாமே மாறும், மாறி தான் ஆகணும், வேற இல்லை. எக்ஸ்பெக்டிங் எல்லா மார்க்கெட் இந்த ஹெச்ஆர் கவர் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இப்படியே ஃபாலோ ஆகுமானா எனக்கு தெரியாது. இந்த எஃபிஜில் இருக்கீங்க, இங்கே இருந்தாலும் ஃபாலோ ஆகுமானு தெரியாது. நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் அதை. பட் செல் சைட்ஸில் பண்ணுறத கிளியராக சொல்லிடுறேன். ஸ்டில் என்எஸ்டிஎஃப்டியும் நல்லா இருக்கு செட்டப். பட் ஒரு மேனுபேஷன் எதிர்பார்க்குறேன். நம்ம தான் இருக்குது எல்லாமே, ஒரு மேனுபேஷன் தான் நல்லா இருக்கும். எஸ்எம்டி காண்பாங்க டோஸ்டே 3 AM. ஓகே, எஸ்எம்டி இருக்குது. டியூஸ்டே பாருங்களேன், டியூஸ்டேவோட வெனஸ்டே 8 AM to Thursday 3. லோவர் ஐ. உங்களோட எப்படி அனலைஸ் பண்ணணும், இதே மாதிரி தான் தனியாக பண்ணிட்டு இருப்பேன். ப்ரிப்பேர்டாக தான் இருக்காது, கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஒன்று ஒன்றா தான் ஞாபகம் வரும். எல்லா டேக்கும் ஒரு டக்குலாம் ஞாபகம் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. இதை பார்த்தேன், இது ஸ்வீப் அடிக்குமான்னு பார்த்தேன். சரி, அடிக்காமல் அப்படியே செல்லு போனோம்னா எனக்கு என்ன தோணும், சரி எஸ்எம்டி இருக்கான்னு பார்க்கலாமே தோணும். ஈவன் தோ இந்த எஸ்எம்டி கூட ஃபெயிலியர் ஆகலாம், யாருக்கு தெரியும். வெளியே இருக்குது, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒன்றும் மண்டேவே மேக்ஸிமம் என்ட்ரி ஸ்டார்ட் பார்த்துருக்கேன். எப்பவுமே ஸ்விங் சாலே டியூஸ்டேஸ் தான் ஸ்டார்ட் ஆகும், ரைட்டா? ஸோ ஏயு என்யூ செல்ஸில் இருக்கலாம், இயூ ஜியூலையும் அதுதான் இருக்கும். ஆனால் ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஏயு வந்து ரேஞ்சில் இல்லை, ரேஞ்ச் ஐயை எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு எஸ்எம்டி கொடுத்துட்டு. அதனால பார்க்குறேன். யூஎஸ்டி ஜேபிஒய் நிஜமாலே வந்து யூஎஸ்டியை வந்து நல்லா இண்டிகேட் பண்ணுது. போன வாரம் சைடு சொல்லியிருந்த மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ஷடோன் வருதோ இல்லையோ, இவனுக்கு பாட்டுக்கும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிட்டானுங்க. உங்களுக்கு யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் பை ஆகும். யூஎஸ்டி ஜேபிஒய் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு செல் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து ஜேபிஐ ஸ்ட்ராங்காகவும் ஆச்சு, யூஎஸ்டி வீக்காகவும் ஆச்சு. டபுள் நியூஸ். எப்படின்னா யூஎஸ்டி ஷடோன் ஆச்சுல்ல, அது பெரிய வீக் நியூஸா? கேபிட்டல்னா செஃப்புக்கு போவானுங்க, கோல்டுக்கு எடுத்துட்டு போவானுங்க, ஜேபிஐக்கு எடுத்துட்டு போட்டுருவானுங்க. யூஎஸ்டி கேஷ் ஃப்ளோ எல்லாம் அங்கே தான் போவோம். அடுத்து சேஃப் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஜேபிஐக்கு வரும்போது அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவான். அது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, இப்போ யூஎஸ்காரன் வந்து $1 கொடுத்தானா இவன் 149 எண்ணு தரணும். இப்போ அப்படியே குறைஞ்சி இங்கே வரும்போது 146 எண்ணு தான் தருவான். இப்போ 147 எண்ணு தருவான். அந்த மாதிரி இப்போ லாங் டேர்ம்ல டாலர் வந்து இந்த வருஷம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. இந்த குவார்டர் எல்லாமே இவ்வளோ வந்து வாலட்டாலிட்டி, இவ்வளோ வாலட்டாலிட்டி தான் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? நல்ல வாலட்டாலிட்டி. ஏன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால ஏன் ஸ்ட்ராங் ஆகாது? நியர்லி பல வருஷமா டாலர் தானே ஸ்ட்ராங்கு. அப்படியே இருப்பாங்க. ஸ்விங் ட்ரேட் எடுத்தாங்கன்னா போயினே இருக்கும். இதெல்லாம் பாருங்க, 2020 ஓகே, பை மட்டும்தான். கோல்டு ட்ரேடர்ஸோடைய
ஒரு செகண்டரி பேக்கப் பேர்னா யூஎஸ்டி ஜேபிஐ தான். ஜிபிபி ஜேபிஐ போகலாம், எப்படி போகலாம்னு ஒன்றும் புரியல. பட் நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணேன்னா யூஎஸ்டி ஜேபிஐ தான். பொறுமையாக போகும், ஒன் சைட் எடுத்து தான் ஒன் சைட் போயிட்டே இருக்கும். இப்போதான் உங்களுக்கு மார்க்கெட் கன்சல்டேஷன் மேலே கீழே இருக்கு இவன் இருக்கிறதுனால. இந்த சொல்றேன், முன்னாடிலாம் அப்படி கிடையாது, ஜாலியாக போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு உண்மையாக சொல்லணும்னா, அதுதான் உண்மை. ஏன்னா யூஎஸ்டி ஜேபி இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த பாருங்க, இங்கே நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வீக்லி கேண்ட் வச்சு நீங்கள் யாரால தான் ட்ரேட் பண்ண முடியும்? ஸ்டில் அது ஒரு ரேஞ்சில் தான் இருக்கு. அந்த ரேஞ்சு கிளியர் ஆனதுனால தான் நான் செல்ஸ் பார்த்தேனே. இங்கே பாருங்க, ஈஸியாக முடிஞ்சுதா? இந்த ரேஞ்சு கிளியர் ஆகிறதுக்கு லிக்விடிட்டி எந்த பக்கம் இருக்கு நல்லா யோசிங்க. இதானே லிக்விடிட்டி. ஸோ அப்போ செல்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன் ப்ரோ செல்ஸ் எதிர்பார்க்குறீங்க? டாலர் செல் ஆகுது, நான் யூஎஸ்டி ஜேபி செல் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். காமன் பாயிண்டா? உங்களுக்கு எப்படி கிடைச்சாலும் ட்ரேட் வரும்ன்றேன். இப்போ எனக்கு அங்கே டாலர் செல் ஆச்சுன்னா யூரோ யூஎஸ்டி ஜிபி யூஎஸ்டி செல் ஆகிடும், சாரி பை ஆகிடும். ஆனால் நான் யூரோலையும் ஜிபிலையும் ஏயூலையும் என்யூலையும் என்ன வியூவில் இருக்கேன்? எனக்கு செல் ஆகணும், டாலர் பை ஆகணும், யூரோ ஜிபிபி ஏயு என்யூலாம் செல் ஆகணுன்ற வியூவில் இருக்கேன். இல்லை டாலர் வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஷெடோன் ரேட் கட்டுன்னு சொல்லிட்டு செல்லு தான் ஆக போதா, சரி அதுக்கப்புறம் நான் இனிமேல் தான் மாற்றணும், இயூஜி வியூ இனிமேல் தான் மாறும். ஓகேங்களா, அதை விட்டுருவோம். ஆனால் நான் பாசிட்டிவ் கரலேஷன் பேரில் வந்து பிடிக்கலாம்ல உடனே. இவ்வளோதான் ஸ்விங் ட்ரேடிங்னா இந்த மாதிரி ஐடியா பண்ண முடியும். கிளாரிட்டி இருக்கு கைஸ், நோட் பண்ணுங்க. எம்எம்எக்ஸ்எம் தான் எடுப்பான், லெக்சர்ல இருக்கும். லீக்டு கோர்ஸ் கூட இருக்கு எம்எம்எக்ஸ்எம். ஓகே, பெய்டு கோர்ஸ் லீக் பண்ணி விட்டுவாங்க டெலிகிராம்ல. நான் வேணா அதை கூட அப்புறமா ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அதுல வந்து போட்டிருக்கோம் டபுள் பெர்ஜ்னு சொல்லிட்டு ஒரு மாடல். செல்ஸ் ஃபர்ஸ்ட் பைஸ் நெக்ஸ்ட்னு இருக்கும். நம்ம செல்லு தானே பாக்குறோம், செல்லு பார்க்கணும்னா நம்ம வந்து பையில ஃபர்ஸ்ட் கலெக்ட் ஆகிட்ட பிறகு தானே செல்லு போகணும்னு பார்ப்போம். ஆனால் எம்எம்எக்ஸ் என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் செல்ஸ் ஆகட்டும், செல் லிக்விடிட்டி எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பை லிக்விடிட்டி எடுக்கும், திருப்பி செல்லை டார்கெட் பண்ணணும். இப்படிலாம் சொன்னா பயமா ஒரு குழம்பிடும். ஆனா அது உண்மைதான், ப்ராக்டிஸ் பண்ண வரும். நோட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் வருமா, அவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் போகுமா பார்ப்போம். அது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டு இடத்துல போச்சுன்னா நம்ம எடுப்போம். இதுதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரணும்னா டைம் எடுக்கும், 1-2 மந்த் எடுக்கும், நல்லா பொறுமையாக தான் வரும். அதோட நம்ம ஃபோர்த் குவார்டர்ல இருக்கோம், அக்டோபர் நவம்பர், அவ்வளோதான். டிசம்பர்ல இருந்து நல்லா சொல்ல முடியாது. 4 ஹவர்ஸ் எடுத்து பாருங்க. ஈக்குவலாக தான் இருக்கு, இங்கெல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கு. இந்த இடத்துல செல் ஆகலாம், ஏன்னா அதான் இங்கேயும் ஆர்டர் ஃப்ளோ இருக்கு, இங்கேயும் ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. பாப்போம் வயசு எவ்வளோ தூரம் போயிட்டு வரதுன்னு நம்ம ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ தான் மார்க்கெட்டே கொஞ்சம் கிளியர் இருக்கு, தெரியுதா? இது இந்த வீக் கொடுத்த சேல்ஸ், இது அவ்வளோ செல் டக்குன்னு செல் ஆயிடுச்சு. லோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக 0.5 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இது விட்டுருங்க, இது தாண்டி பாருங்க. இந்த இடத்துல செல்ஸ் கொடுக்குதான்னு பாருங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே ஐஆர்எல், அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஐஆர்எல். இதை தவிர்த்து நமக்கு வேற யார் இருப்பா? கேடு. ரேஞ்ச் இப்போதான் கிளியர் ஆகுது, எப்போ வந்தோ போயிட்டு இருக்கு. ஓகே ரிஷி, இங்க வந்து ஐயாயிரம் இருக்காங்க, இது இப்படி பார்க்கக்கூடாது நம்ம. இங்கே பையா கேட் ஸ்ட்ராங்கா இருக்கா தெரியல இது. யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, யூஎஸ்டி வீக்கனா இருக்கும்போது இங்க வந்து செல்லு தான் ஆகணும். ஆனால் கேட் பைஸ்ல இருக்கு. அப்போ கேடை பத்தி தெரியல எனக்கு, வெயிட் பண்ணி நான் வேணா கொஞ்சம் அனலைசிஸ்லாம் பண்ணிட்டு வேணா சொல்றேன். கேட் வந்து யூஎஸ்டியும் கேடும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கனடாக்கு எதனா தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ரென்தன் ஆகுமா? அப்போ கேடு ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா யூஎஸ்டி என்ன ஆகும்? இந்த பேரை வந்து எப்படி டிஎக்ஸியோட கொரலேட் பண்ணுறதுல நான் இனிமேல் தான் பார்க்கணும். நான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கூட பார்க்கல கேடை பெருசாக, இப்போ தான் பார்க்குறேன். கம்ப்ளீட்லி பையில் இருக்கு, ஆனால் டாலர் ஃபுல்லாக செல்ல தானே இருக்கு. ஸோ
ஓகே, கேட் மட்டும் பாருங்க. அதோட ப்ரிவியூவும் தெரியல, ரிவ்யூ ஒன்றும் கிடையாது, ட்ரேடட் இல்லை, பார்க்கவே இல்லை. இதை பார்த்துட்டு வரலாம். ஆனால் ஒன் சைட் பேர் தான் இது, கேட் ஒன் சைட் பேர் தான், சும்மா சொல்ல முடியாது, நல்லா தான் போகும். லிக்விடிட்டிஸ் எல்லாமே பெருசு பண்ணி தான் போகும், பொறுமையாக தான் போகும். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை கோரிலேட்டட் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமான்றது மட்டும் தான் எனக்கு தெரியல. மற்றபடி நீங்கள் பேசிக்காக பேக் டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த இடமே எடுத்துக்கோங்களேன், இதுவும் ஐஆர்எல் தான் பைஸ் ஆச்சு, அகைன் இதுவும் ஐஆர்எல் தான் ஃபுல்லாக பைஸ் ஆச்சு. தென் இந்த ஹையை உடைச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஆர்எல் தொட்டுட்டு இது வந்து உங்களுக்கு பிரேக்கர். இதுல நிறைய வாட்டி லிக்விடிட்டி கரெக்ட் ஆகிட்டு பை ஆகிட்டு இருந்தது மார்க்கெட், சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஓகே பக்கா. பட் இது வந்து கோஆர்டினேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு 2 வீக்ஸாக அந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இருக்கு. நான் யோசிச்சுட்டு வேணா சொல்கிறேன், ஏன்னா சொல்லிட்டு அதுக்கப்புறம் செட் ஆக நல்லா இருக்காது. இதை பற்றி பொறுமையாக அனலைசிஸ் பண்ணிடலாம். இதை தவிர்த்து ஒரு நியூவாக நான் படித்தது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல இந்தியாவில், இந்தியன் ஸ்டாக்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணுறத விட யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஊறப்பட்ட பேர் சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி போயிட்டு பார்த்துப்பேன், அதில் மேக்னிஃபிகன்ஸ் ஆகும். அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸும் ஆட் பண்ணுவேன், வால்மார்ட், ஜேபி மார்கன், ராபின்ஹுட், அதெல்லாம் நிறைய இருக்குது ஸ்டாக்ஸு. பட் மெயின் ஸ்டாக்ஸ் இதுதான், டெஸ்லா, இந்தியா, ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான். ஓகே, இந்த ஒரு 7 ஸ்டாக்ஸ் தான் 50% ஆஃப் த வெயிட்டேஜ் நாஸ்டாக் வச்சிருக்கு. இந்த எஸ்பிஐ இருக்கு பார்த்தீங்களா, என்னன்னா நிறைய எக்ஸ் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ரியல் மணி ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, அவனோட சார்ட்ல இருக்கும் எஸ்பிஓன்னு இருக்கும். அப்புறம் தான் நான் போட்டு பார்த்தேன், எஸ்என்பி 500 இடிஎஃப் ஆகுது. இடிஎஃப் தெரியும்ல, இடிஎஃப்ன்றது ஒரு இண்டெக்ஸை ட்ராக் பண்ற ஃபண்டு, அவ்வளோதான். சரிங்களா, இடிஎஃப் வந்து நீங்க லைக் ஒரு ஸ்டாக்ஸ் போல ட்ரீட் பண்ணலாம். இடிஎஃப்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது எனக்கு யூஎஸ்ல இருக்க போது தான் தெரியும், இதுல இருக்கிறது எனக்கு தெரியும், இந்தியன் நல்லா இருக்கான்னு தெரியல. ஸோ இதை ட்ரேட் பண்ணுவாங்க, எஸ்பிஓ ட்ரேட் பண்ணுவானுங்க. அது அடுத்தது இந்த எல்லா ஸ்டாக் ஆப்ஷன்ஸையும் ட்ரேட் பண்ணுவானுங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஓன் மணி இருக்கு, நம்ம வந்து டெவலப் ஆகிறோம், என்ஆர்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்றீங்கன்னா சீரியஸ்லி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு, லெவரேஜ் பயங்கரமா இருக்கு. அதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியணும், இந்த அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி இதெல்லாம் இருக்குல்ல, ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம், அது தெரியணும். எந்த அளவுக்கு கிரீக்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ல பெருசா யாரும் கிரீக்ஸ் படிக்க மாட்டீங்க. ஆனா கிரீக்ஸ்னா 4 இருக்கும், டெல்டா, வேகா, காமா, தீட்டா. அதை பத்தி உங்களுக்கு தெரியணும், லைட்டா எல்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரியணும். ஸோ ரொம்பலாம் போட்டு குழைக்கூடாது, பேசிக்கா தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா பயங்கர கம்மி, இங்க ஸ்டாண்டர்டா வச்சிருக்கான். நம்ம ஊர்ல நிஃப்டிக்கு ஒரு மாதிரி, பேங்க் நிஃப்டிக்கு ஒரு மாதிரி ஆப்ஷன் பையிங், செல்லிங், லாட் சைஸ்ல அந்த குவான்டிட்டி எல்லாம் மாறினே இருக்கும், இஷ்டத்துக்கு வைப்பாங்க. 25 ரூபா, 50 ரூபா, 75 ரூபா, திடீர்னு 5 பேங்க் நிஃப்டில டென்ஷன் ஆகாது. ஓகே, ப்ரீமியம் வந்து திடீர்னு ஏற்றி விட்டுருவான், யாருக்காகனா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்காக. நம்ம நினைப்போம் அவனு ஏறினா நல்லது, ப்ரீமியம் ஏறிச்சு, அவன் தானே கேபிட்டல் இப்போ அதிகமாக யூஸ் பண்ண போறான், அவன் சொன்னான் கேபிட்டல் அதிகமாக யூஸ் பண்ண ப்ரீமியம் தான் ஏற்றிறான்ல, அப்போ அதே ரேட்டு எடுத்துருவான். புரியுதுங்களா, டெப்தா யோசிச்சு பாருங்க, புரியும். ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப தில்லாலங்கடிலாம் இல்லாம யூஎஸ் மார்க்கெட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் எவ்வளவு தெரியுமா வருது? நார்மலா 100 ஷேர்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் 100 ஷேர்ஸ் தரானுங்க, எல்லாத்துலயும் சேம், ஏதாவது 100 ஷேர்ஸ் தரானுங்க. ஒரு ஷேர் வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கைஸ், இங்க நல்லா பாருங்க, அமேசான் $219 இருக்கு, மெட்டா 700, மைக்ரோசாஃப்ட் 500, கூகுள் 200. இப்போ இதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ டெஸ்லா 400 இருக்குன்னா இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் வந்து நீங்க இந்த மணி இல்லை அட்லீஸ்ட் அந்த மணி எடுக்கும்போது ஒரு $15, $20 வரும். ஓகேங்களா, ஒரு ஷேருக்கு நான் சொல்றது, ஒரு ஷேருக்கு அவ்வளவு வருதுன்னா 100 ஷேர் நீங்க போட்டு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து $20 கூட வரட்டுமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆவரேஜா இங்க எல்லாமே வந்து ஆவரேஜா ஒரு 200ல இருந்து 700 தானே இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஆவரேஜ் வந்து நீங்க ஒரு $20 to $25 போட்டு பாருங்க. $20 to $25 100 போட்டீங்கன்னா $2000 to $2500 நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துடலாம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல. உங்களுக்கு $1 நகரணும், அதான் ஒரு பாயிண்ட் ஈக்குவல் டு $1. அதுக்கு வந்து ப்ரீமியம் உங்களுக்கு தெரியும்ல, ஆப்ஷன்ஸ் கரைஞ்சிச்சுன்னா அது பண்ண முடியாது, வேகமா போச்சுன்னா 2 கூட தரும், கரைஞ்சதுன்னா 0.4 0.5 போயிடும். ஓகேங்களா, இது எதுக்காக சொல்றேன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ட்ரேட் பண்ணும்போது மூவ்மெண்ட் வந்து 10 to 5 பாயிண்ட் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும், பெருசா இருக்காது. அந்த ஒரு 5 பாயிண்ட் மூவ்மெண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, 100 into 5னா உங்களுக்கு அதை வந்து 500 கவர் ஆயிடும். ஓகே, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சு 500 சொல்றேன் நான். இன்வெஸ்ட்மெண்ட் 2000 to 2500 அதிகம். நான் சொல்றது இந்த மணி உள்ள போய் எடுக்கிறீங்க சேஃபா. ஓகே, அது காசு அதிகமாக தேவைப்படும். இன்ட்ரென்சிக் வேல்யூ இதெல்லாம் நான் எடுக்கிற அப்புறமான கிளாஸ். எனக்கு இந்தியன் மார்க்கெட்ல இந்தியன் ஆப்ஷன்ஸ் டீச் பண்ணவே பிடிக்காது, அதனால தான் நான் அந்த கிளாஸ்ல எடுக்கிறது இல்லை, வெறுப்பாகும் அது புரிய வைக்கிறதுக்குள்ளார.
ஸோ அந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நான் சொல்றது இப்போ புரிஞ்சுட்டு இருக்கோம். நாஸ்டாக்ல போயிட்டு ஒரு மினி கான்டாக்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு வேணும்னு போட்டு பாருங்க சாட் ஜிபிடில. அதே மாதிரி அப்ராக்சிமேட்டா சாட் ஜிபிடி கேளுங்க. டெஸ்ட்லா, என்விடியா, இந்த ஆப்பிள் இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லு. அது சொல்லும். அது மாறும், எனக்கு தெரியாது. ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் மாறும், பிரீமியம்லாம் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், எனக்கு கேட்காதன்னும். நீ ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லு. லாஸ்டா அந்த இது ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து சொல்லு, இப்போ இருக்கக்கூடிய லைவ் டேட்டால இருக்குன்னு சொன்னா சொல்லிடும். ஓகே, இல்ல எனக்கு காமினா யாகோ ஃபினான்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில வெப்சைட்ஸ்ல கூட ஆப்ஷன் சேஞ்ச் காமிக்கும் யூஎஸ். ஓகே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு $20 to $25 வரும் ஒரு ஷேருக்கு. ஸோ நீங்க ஒரு 100 ஷேர்ஸ் இருந்தாலும் ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பீங்க. $2000 to $2500 நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு $500 ப்ராஃபிட் பண்றது பெருசு தானே? யோசிச்சு பாருங்களேன். டைட்டர் த ஸ்ப்ரெட்ஸ் இருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரி ஸ்லிப்பேஜ்லாம் ஆயிட்டு இருக்காது தேவையில்லாம. ஓகே, வாலட்டாலிட்டி நல்லாவே இருக்கும். கைஸ், இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் 4 ட்ரில்லியன் தான். இன்னைக்கு என்பிடியோட வேல்யூவேஷன் 4 ட்ரில்லியன். ஓகே, ஸோ வாலட்டாலிட்டியை பத்தி யோசிக்க வேண்டாம், நல்லாவே இருக்கும். ஒன்னு எஸ்பிஐல பண்ணுவானுங்க, அப்படின்னா ஸ்டாக்ஸ்ல பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ்ல அந்த மெக்னிஃபிகன்ஸ் அவன்ல வச்சிருப்பானுங்க. இல்ல இதை தாண்டி நிறைய பாக்குறானுங்க. அதெல்லாம் நம்ம பண்ண நம்மளுக்கு வரும். பட் இது எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றான்னா, இப்போ என்கியூ எப்படி நான் வந்தேன் உள்ள, அதனால இதையும் ஷேர் பண்றேன். இது இங்க இருந்து பண்ண முடியாது, இந்தியால இருந்து உட்காந்து பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க ஓப்பன் பண்ணாலும் புரோக்கரேஜ் எப்படி ஓப்பன் பண்ண விடுவாங்க? விட மாட்டானுங்க. என்ஆர்ஐ ஆனாலும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. மேபி துபாயில இருந்து பண்ணுவாங்க என்ஆர்ஐ ஆயிட்டு, அதுவும் சேஃப். அது இங்க இருந்து பண்ண ஒன்றும் சேஃப் கிடையாது. ஓகே, இதுக்கு ஃபண்டிங் கம்பெனி, ஸ்டாக்ஸு கூட ஃபண்டிங் கம்பெனி இருக்கு. ஓகே, நான் பார்த்து சொல்றேன். பட் எல்லாத்தையும் பண்ணி ஒரு பிரோஜனம் கிடையாது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சம்பாதிக்கணும். ஸ்டாக்ஸுக்கும் ஃபண்டிங் கம்பெனி இருக்கு. ஓன் ஃபண்ட்ஸ் வச்சே பண்ணலாம் கைஸ். நீங்க ஃபியூச்சர்ஸ்ல நல்லா சம்பாதிக்க ஆரம்பிங்க, ஓன் ஃபண்ட்ஸ் வச்சு நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், என்கியூ ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ண மாட்டானுங்க. என்னன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஓகே, நான் சொல்றது ஃபாரின்ல சொல்றேன், தமிழ்ல யார் பண்ணான்னு தெரியல, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டானுங்க இந்த மாதிரி விளக்கமாலாம். நிறைய பேர் அவனுக்குள்ளே வச்சுப்பானுங்க. இது ஓவர் ப்ராஃபிட்டபிள், பயங்கரமா இருக்கு. நீங்க அதை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நீங்க சும்மா இன்னைக்கு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க, ஒரு ½ hour டைம் எடுத்து சர்ச் பண்ணி உட்காந்து சர்ச் பண்ணுங்க. சும்மா ஒரு ரியல் ட்ரேட் பிளான் பண்ணா, இப்போ இங்க எடுத்து இங்க போயிருந்தா என்ன ஆகும் எல்லாம் சொல்லும். இவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணி அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி எல்லாமே பாருங்க. கைஸ், ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காதீங்க. ட்ரேடிங்ன்றதே வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியான பர்சன்ஸ் தான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிட்ட பிறகு இதுல பாருங்க. ஓகே, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க மாங்குன்னு உட்காந்து இந்தியன் ஆப்ஷன்ஸ் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு பதிலாக நீங்க ஃபியூச்சர்ஸ் பண்ணி அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு நீங்க இதுல பண்ணீங்கன்னா பயங்கரமா இருக்குன்னு சொல்றேன். ஆனா ரெண்டும் ஒரே டைம்ல வரும், அதையும் மேனேஜ் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ஒய்சி எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியல, நான் அதை பாக்குறேன். நாஸ்டாக் ஓப்பன் ஆகும் போது இதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் எதை பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்பப்போ ரெண்டுத்தையும் தாவிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இதை ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. சும்மா இப்போ என்விடியா போங்க, 1 minute சார்ட் வைங்க, இது எப்படி போகுது டெய்லி, எஸ்பிஓ எப்படி போகுது, அதெல்லாம் உட்காந்து பாருங்க. நீங்க ஸ்பெசிபிக் ஸ்டாக் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, எஸ்பிஓ மட்டும் பாருங்க. சும்மா உட்காந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எஸ்பிஐனா இது எப்படி நகருதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்ம இண்டெக்ஸ் மாதிரி தான் நகருது, நம்ம ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ற மாதிரி தான் இருந்தாலும் கொஞ்சம் டெப்தா பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. இது நேற்று டேட், நேற்று 3 தானே, நேற்றுக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. மேக்ஸிமம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ரொம்ப மோசமாக தான் இல்லை, கரெக்டாக தான் நகருது. இது ஆர்டிஹெச், இது வந்து ரெகுலர் ட்ரேடிங் டைம். ரெகுலர் ட்ரேடிங் டைம்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது 9:30, முடியறது வந்து 3:59 இருக்கும், 4:59, 3:59. ஓகே, இது ரெகுலர் ட்ரேடிங் டைம். உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேடிங் ஹார்ஸ் போட்டால் தான் ஃபுல் சார்ட் வரும். இதை போய் எடுக்கணும், அப்புறமா உள்ள போய் எடுத்துருங்க, செஷன்ஸ்ல எல்லாம் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ட்ரேடிங் சார்ட் வந்துடும். ஓகே, இந்த மாதிரியே வரும். இது எல்லாத்துலேயும் இருக்கும். எக்ஸ்டெண்டட்னா அந்த மார்க்கெட் இல்லாத டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்கும் வந்து சார்ட்ஸ் காமிக்கும்ன்றாங்க. ஓகேங்களா, அது வேற எங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகுது அதே மாதிரி சிங்கப்பூர்ல ட்ரேட் ஆகுது இல்லை, அந்த மாதிரி இது. ஸோ இதையும் சும்மா பேக் டெஸ்ட் பண்ணுங்க இப்போதைக்கு. எதுக்காகனா, இப்போ மேபி எனக்கு இதெல்லாம் வந்து 1 year முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் ட்ரேட் பண்றேன்னு இல்லையோ, டெய்லி கொஞ்சம் சும்மா பார்ப்பேன் நான் ஏதாவதுன்னு சொல்லிட்டு. அந்த மசில் மெமரி கிரியேட் பண்றதுக்கு டைம் வேணும். நீங்க எவ்வளவு டேட்டா ஆனாலும் பேக் டெஸ்ட் பண்ணலாம். பட் அது டெய்லி நீங்க லைவ்ல பார்த்து அந்த ஃபண்டமெண்டலோட புரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேக் டெஸ்ட் ஈஸியா பண்ணலாம், ஃபண்டமெண்டலோட பண்ண முடியுமானா கஷ்டம். ஓகே, அது வந்து உங்களுக்கு சோர்சஸ் எடுக்க தெரியணும், அதை கம்பைன் பண்ணணும், ரொம்ப பொறுமை வேணும், வெறுப்பாகும், ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அதனாலதான் எதனா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை லைவ் டைம்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்களோ இல்லையோ, அண்ணன் லைவ் ப்ரெசென்ட் டேலியாவது அதை போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்ச பிறகாவது சொல்றேன். சும்மா பாருங்க, எதனா நாலேஜ் கெயின் பண்ணுங்க. இல்லை எதுவுமே வேணாம்னா ஜியூ இன்ட்ரா பண்ணுங்க, நல்லா வந்ததுன்னா எக்ஸ்யூ சேர்த்துக்கோங்க. அது எதுவுமே வேணும்னா
என்கியூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை எடுத்து போய் ஸ்விங்கில் போட்டுருங்க. பல ஆப்ஷன் சொல்லிட்டேன், எது வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோதான் கைஸ். நம்ம எக்ஸ்யூவில் ஒரு பை எதிர்பார்க்குறோம் கம்மிங் வீக்கில் இந்த இடத்துல இருந்து. அது ஏஷியனில் கிடையாது, லண்டனில். இயூ, ஜியூ, எக்ஸ்யூ, என்யூ 3 விட்டுற போகிறோம். கோரலேட்டடாக வந்து இப்போ DXY செல் ஆகிட்டு இருக்கிறதுக்கு யூஎஸ்டி JPYல செல் செட்டப் இருக்குமான்னு பார்ப்போம். கேட்டை பற்றி நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோதான் நம்மளோட ப்ரிவியூ, வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோதான் என்ட்ரி கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா, கோல்டில் என்ட்ரி கிடச்சிது ஒரு 2 RR இந்த ஓவிலேருந்து எடுத்துருந்தீங்கன்னா. ஓகே, யூரோட ஒரு என்ட்ரி கிடச்சிது. யூரோவில் நான் வந்து 2 hour போனாலும் நான் 2 hour க்ளோஸ் பண்ணேன், நான் 1 hour தான் க்ளோஸ் பண்ணேன். திருப்பி வரும்போது தான் முடிவு பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் என்ட்ரி கிடச்சிது இந்த வீக். ஜிபிபியில் யாராவது அந்த SMT பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே. நான் பார்க்கல மீன்ஸ் ரியல் என்ட்ரி பார்க்கல, டைம் பார்த்துக்கோங்க, 8 மணி அது. ஸோ நான் அப்போ வந்து பார்க்கல, கேட்டால் தான் வந்த சார்ட்ஸுக்கு என்ட்ரிக்காக பார்த்துருந்தா ஆனால் அது நல்ல என்ட்ரி. ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. இதெல்லாம் யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? அக்யூமுலேஷன் இருக்குது, மேனிப்புலேஷன் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஐஓஎஃப்டி தான் எடுக்க முடியும், உங்களுக்கே தெரியும் அது நல்லா செட்டப்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். தீஸ் ஆர் த செட்டப்ஸ். EUGU கோல்டு 3 நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்படி கிடைக்கலன்னா விட்டுருங்க, கம்மிங் வீக் பார்ப்போம். ஷெடோன் பற்றி நான் நியூஸ் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். CNBCயில் கூட போடணும் நம்ம இந்தியாவில். ஓகே, இல்லைனா ஆல்ரெடி எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் பார்க்கணும்னு தெரியும், எதெல்லாம் பார்க்கணும்னு தெரியலன்னா சொல்லணும், அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.